Hello friends, I am teacher Vasan. Meena always wanted to learn how to play the veena. PLAY இந்த play அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பாருங்களேன். விளையாடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நாடகத்துல நடிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நாடகம். இந்த play அப்படின்ற வார்த்தை நவுனா வந்துருச்சுன்னா, நவுன் அப்படின்னா என்னது, பெயர் சொல். play அப்படின்ற வார்த்தை நவுனா வந்துருச்சுன்னா நாடகம் அப்படின்னு அர்த்தம், வெர்பா வந்துருச்சுன்னா நாடகத்துல நடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த play the video அப்படின்னா வீடியோவை play பண்ணு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் இந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறது, இந்த ஃப்ளூட் வந்து வாசிக்கிறது அப்படின்னா அந்த வாசிக்கிறதுன்னு சொல்லுவோமா இல்லையா, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, அந்த வாசிக்கிறதுக்கும் பிளே தான். WANT இந்த வாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, விரும்பு அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன், வாண்ட் இதோட பாஸ்ட் தான் வாண்டட். ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன். அப்ப மீனா வாண்டட் அப்படின்னா மீனா விரும்பினார். மீனா ஆல்வேஸ் வாண்டட் அப்படின்னா மீனா எப்போதும் விரும்பினார். டு லேர்ன் கற்றுக்கொள்வதற்கு, ஹவு டு பிளே த வீணா வீணையை எப்படி வாசிக்க வேண்டும். இந்த பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா மீனா எப்போதும் வீணை வாசிக்க கற்றுக்கொள்ள விரும்பினார். சரி, at 50 அப்படின்னா 50 வயதில். she feared அவர் அஞ்சினார். இந்த ஷீ அப்படின்ற வார்த்தைக்கு அவள் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழ்ல அவள் அப்படின்னு பேச முடியாது. ஏன்னா நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து அவள் இவள் அப்படின்னு பேச முடியாது. தமிழ்ல அவள் இவள் அப்படின்னா மரியாதை குறைவான வார்த்தை, ஆனா இங்கிலீஷ்ல ஷீ அப்படின்னா மரியாதை குறைவான வார்த்தை கிடையாது, அது மொத்தத்துல ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை. she feared அப்படின்னா அவர் அஞ்சினார். it might be too late அப்படின்னா ரொம்ப லேட்டு. it might be too late அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு அர்த்தம். டு ஸ்டார்ட் ஆரம்பிக்க. இட் மைட் பி டூ லேட் இதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இட் மைட் பி டூ லேட் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சோ. டு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. she feared அவர் அஞ்சினார். 50 வயதில் அதை தொடங்க மிகவும் தாமதமாகிவிட்டதோ என்று அவர் அஞ்சினார். நான் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இப்ப கவனிங்களேன். ஐ feared ஐ மைட் ஃபெயில் த எக்ஸாம். ஐ feared அப்படின்னா நான் பயந்தேன், நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடணும்னு பயந்தேன். ஐ feared it might rain மழை பெய்யுமோன்னு நான் பயந்தேன். புரியுதுங்களா இப்போ? சரி, ஓகே. அடுத்தது இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைலை வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். HER ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழுக்கு ஏத்த மாதிரி அவருடைய அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். சேயிங் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், வயசு அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லி ஹர் கிராண்ட்சன் அவருடைய பேரன் என்கரேஜ்ட் ஹர் அவரை என்கரேஜ் பண்ணாம். இந்த ஹர் அப்படின்ற வார்த்தைக்கு அவளுடைய அவளை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மரியாதைக்காக அவரை அவருடைய அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறேன், சொல்றேன், குழம்பிக்காதீங்க. she signed up சைன் அப் அப்படின்ற வார்த்தைக்கு சேருவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ signed up for the gym அப்படின்னா நான் ஜிம்ல சேர்ந்தேன். ஐ signed up for the English course அப்படின்னா நான் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேர்ந்தேன். she signed up for a class அப்படின்னா அந்த அம்மா ஒரு கிளாஸ்ல சேர்ந்தாங்க. அண்ட் மற்றும் பிராக்டிஸ்ட் எவ்ரி ஈவினிங் ஒவ்வொரு மாலை நேரங்களிலும் பிராக்டிஸ் பண்ணாங்க. சரி, அப்புறம் வித்தின் மந்த்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தின் மந்த்ஸ் அப்படின்னா சில மாதங்களுக்குள் அப்படின்னு அர்த்தம். ஹர் ஃபிங்கர்ஸ் அவருடைய அந்த அம்மாவினுடைய விரல்கள் மூவ்ட் அசைந்தன, நகர்ந்தன. அக்ராஸ் குறுக்கே. த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா அந்த வீணையில கம்பி இருக்கும் இல்லையா, அதுதான். கம்பிகளின் குறுக்கே. வித் கிரேஸ் அப்படின்னா நயத்துடன். சரி, அப்புறம் லேர்னிங் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கற்றலுக்கு காலாவதி தேதியே கிடையாது, கத்துக்கிறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஃபார் தோஸ் வித் அ யங் ஹார்ட் அப்படின்னா யாருக்கெல்லாம் இளமையான இதயம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் லேர்னிங் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் கத்துக்கிறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. இட் இஸ் நெவர் லேட் டு லேர்ன் அப்படின்னா கற்பதற்கு வயது ஒரு தடை அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். கற்க எக்காலமும் ஏற்ற காலம்தான்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.